Hi guys, welcome to my channel Chiral Chemists. இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுல Avogadro Software ரிமைனிங் உள்ள பார்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம இப்போ வந்து Avogadro Software தான் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன போறோம்னு பார்த்தோம்னா Avogadro Software எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி டெவலப் பண்றது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் பார்ட் வீடியோல வந்து நம்ம Avogadro Software சில பேசிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அது பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூ கிடைக்கும், கொஞ்சம் ஈஸியாக புரியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியே ரிமைனிங் பார்ட், அதாவது நம்ம வந்து பார்ட் 2 வீடியோல டிஸ்கஸ் பண்ணது போக மிச்சம் இருக்க ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து Avogadro Software வந்து எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது ரிமைனிங் பார்ட் உள்ளது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஒரு புது சாஃப்ட்வேரோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எதை சொல்லணும்னு நினைச்சு பார்த்தோம்னா எப்படி வந்து சேவ் பண்றது, அதாவது நம்ம வந்து இங்க நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து டிரா பண்றோம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்றோம், அதெல்லாம் நம்ம எப்படி சேவ் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சேவ் பண்றது எல்லாமே என்ன டைப்பா போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎன்ஜி ஃபைலா சேவ் ஆகும். ஸோ இது ஃபைலாக சேவ் ஆகிறது வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்ல பிடிபி ஃபைலாவோ அந்த மாதிரி மாறாம ஜஸ்ட் ஒரு பிஎன்ஜி ஃபைலா, ஜேபக் இல்லாம பிஎன்ஜி ஃபைலா தான் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்க அந்த ஃபார்மேட் வந்து நீங்க வேற ஃபார்மேட் மாத்திக்கலாம். அதெல்லாமே ஆன்லைன்ல ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதில் சேவ் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எதில் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபைலாக சேவ் ஆகும். ஸோ அதை தான் நான் வந்து நான் இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் டிராப் பண்ணுவோம், அதை வந்து சேவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோப்பீன் வந்து டிராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மாலிகுலர் டிராப் பண்ணி சேவ் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் சீக்கிரம், அவ்வளோதான். ஸோ சேவ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, ஏதோ லோட் ஆகிட்டு இருக்கு, சரி வெயிட் பண்ணுவோம். ஸோ லோட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறேன். ஸோ ஆப்டிமைசேஷன் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சேவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சேவ் ஆகிறது கொஞ்சம் கரெக்டாக சேவ் ஆகணும்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோப்பீன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. நமக்கு வந்து இப்போ எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம வைக்கிறோமோ, எந்த ஆங்கிளில் வைக்கிறோமோ அந்த ஆங்கிளில் வந்து ஃபைல் சேவ் ஆகும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கான்சியஸில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆட்டம்ஸும் விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்மளோட டபுள் பாண்ட் அண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் தெரியுற மாதிரி கிளியராக இருந்தால் கூட போதுமானது தான். ஜஸ்ட் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு டபுள் பாண்டும் தெரியுது, ஆஸ் வெல் அஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியுது. ஸோ இந்த ஆங்கிலே நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே வந்து மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் இருக்கும், ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறீங்க. எக்ஸ்போர்ட் கிளிக் அப்புறம் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. உடனே உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் ஆகணும்னு சொல்லி கேட்கும். நான் ஜஸ்ட் என்னோட பென்ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபைல் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் அந்த லொக்கேஷனில் போய் ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தா கிரீன் தான் இருக்கு பாருங்க, Avogadro ஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து ஒரு ஜேபக்கா தான் வந்து பிஎன்ஜி ஃபைலாக அது சேவ் ஆயிருக்கு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஜஸ்ட் நம்ம வந்து எந்த ஆங்கிளில் சேவ் பண்ணாமோ அந்த ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பாண்டு இந்த ஆட்டம்ஸ் தெரியாத மாதிரி நீங்கள் ஆங்கிள் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ண இடத்துல போய் நீங்கள் தெரியுமான்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது, தெரியாது. நீங்கள் எந்த ஆங்கிளில் வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிள் தான் சேவ் ஆகும். அதே மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து சேவ் ஆயிடும். ஓகேயா. ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம Avogadro சாஃப்ட்வேருக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஆங்கிள் வைக்கிறோமோ அந்த ஆங்கிள் தான் சேவ் ஆகும். அதுமாக என்னன்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரௌன் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒர்க் பேஜ். இந்த ஒர்க் பேஜ்ல நீங்க என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணிருக்கீங்களோ, என்னென்ன மாதிரியான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டிராப் பண்ணிருக்கீங்களோ, ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் தான் சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த பார்டரை பொறுத்துலாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த பார்டர்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு பிக்சர் சேவ் ஆகும்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த ஏரியாவில் இந்த ஒர்க் பேஜ்ல என்ன நீங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் தான் வருமே தவிர மற்ற எதுவுமே வராது. நீங்க இந்த மாதிரி என்ன இப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, அதை வச்சு எனக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் பிரவுன் பார்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அது கிடையாது, அது வந்து சேவ் ஆகாது. ஸோ நீங்க இங்க என்ன வச்சிருக்கீங்களோ அப்படியே தான் சேவ் ஆகுமே தவிர வேற எதுவும் சேவ் ஆகாது. ஸோ அது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்னா எப்படி சேவ் பண்றது அதை பார்த்தா பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா டிஎன்ஏ எப்படி வந்து டிரா பண்றது அதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக ஆரம்பிக்கலாம். ஸோ ஆப்டிமைசேஷன் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அது வேற ஓடிட்டே இருக்கேன்.
ஓகே, இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு டிஎன்ஏ வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பில்டு போய்க்கோங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பில்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த நியூக்ளிக் ஆசிடோட ஃபார்ம் இருக்கு, எந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு டிஎன்ஏ வேணும்னு சொல்லும். நான் வந்து ACGPPGC இந்த சீக்வன்ஸ்ல எனக்கு வேணும்னு சொல்லுங்க. இது ஒன்றும் இல்லை, நான் அடினைன், குவானைன், சைட்டோசைன்ஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் அது. ஸோ நான் இந்த சீக்வன்ஸ்ல வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தாலே தெரியும், இந்த ஃபீல்டு பின்னாடி வந்து ஒரு டிஎன்ஏ மாலிகுல் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிஎன்ஏ பார்த்தாலே தெரியும், இந்த ஆங்கிளில் பார்த்தீங்களா டிஎன்ஏ நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி புக்ஸ்லையும் பார்த்துருப்போம். இந்த டிஎன்ஏ இருக்குது, இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு டிஎன்ஏ நல்லா அக்யூரேட்டாகவே தெரியும். இந்த ஆங்கிளில் உங்களுக்கு டிஎன்ஏ நல்லாவே தெரியும் இது ரொட்டேட் பண்ணுறப்ப. இதுதான் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஜஸ்ட் நீங்கள் ஆரோ கிளிக் பண்ணி இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா கலர் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்களா, இதான் வந்து டிஎன்ஏ. நம்ம மறுபடியும் ரெப்ளேட் பண்ணலாம். பார்த்தீங்களா டிஎன்ஏ எப்படி ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ இதான் வந்து எப்படி டிஎன்ஏ பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி, நீங்கள் எந்த சீக்வன்ஸில் வந்து பில்ட் பண்ணுறீங்களோ அந்த சீக்வன்ஸில் வந்து நமக்கு டிஎன்ஏ வரும். நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஎன்ஏ இருக்குமோ, இதுக்குள்ளே நம்மளால எதுவும் மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். நீங்கள் எந்த சீக்வன்ஸில் அங்கே கொடுக்குறீங்களோ அந்த சீக்வன்ஸில் டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து டிஎன்ஏ. இது அப்படி தான் டிஎன்ஏ வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ மறுபடியும் நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து உங்களுக்கு சொன்னோம்னா நானோ டியூப் பில்டர். அதே மாதிரி இப்போ அப்படியே நம்ம டிஎன்ஏ பில்ட் பண்ணோம், அதே மாதிரி உங்களுக்கு நானோ டியூப்ஸ் பில்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதே மாதிரி பில்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நானோ டியூப் பில்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து 10 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 15 இது நான் வந்து ஒரு 15 கிட்ட வச்சுக்கிறேன். லென்த்து 10 நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு செஞ்சு தான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு வேல்யூஸில் எந்த மாதிரியான இதில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து பில்டு கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். நானோ டியூப் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம கொடுத்த வேல்யூஸ்க்கு நானோ டியூப் பில்ட் ஆகுது. ஸோ லோட் ஆகிட்டே இருக்குது, நம்ம கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டோம் போலக்கு. ஸோ அதை வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாலிகூல்ஸ் வந்து பெருசாக மேக்ரோவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். எந்த அளவுக்கு மைக்ரோவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் சீக்கிரமாகவும் நடக்கும், அவ்வளோதான். ஸோ லோட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் நான் அந்த லென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு போல, ரொம்ப நேரம் ஆகுது. சரி, வரக்கூடியது எவ்வளோ லென்த்தாக வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வெயிட் பண்ணதுக்கு பார்த்தீங்களா, ஸோ நம்ம வெயிட் பண்ணி நமக்கு வந்து ஒரு நானோ டியூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது பார்க்க நானோ டியூப் மாதிரி இல்லை, ஏதோ சர்க்கிளாக இருக்குமா சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம அந்த ஆங்கிளில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கனால நமக்கு நானோ டியூப் மாதிரி தெரியல. நம்ம வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நானோ டியூப் மாதிரி தெரியும். பார்த்தீங்களா நானோ டியூப். ஸோ இந்த ஆங்கிள் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு நானோ டியூப் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டா நம்ம கலர் வந்துடும் அளவுக்கு. ஓகே, இதான் வந்து நானோ டியூப்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூஸும் நானோ டியூப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கொஞ்சம் வேல்யூஸ் கொஞ்சம் லென்த் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தனால கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு வந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், எந்த இது வேணாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த நானோ டியூப்பை கூட உங்களால் ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைல் போகிறீங்க, எக்ஸ்போர்ட் போகிறோம், கிராஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் லொகேஷன் காமிச்சு நீங்கள் வந்து ஃபைல் லைன் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிடும், ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதான் நானோ டியூப்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இதில் தேவையோ அந்த இதில் நீங்கள் வந்து நானோ டியூப்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதில் எந்த ஆங்கிள் வேணாலும் நீங்கள் எந்த இதில் வேணாலும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ மறுபடியும் நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம் என்னன்னு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் நம்ம லேப்டாப் வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். ஸோ அதனால கொஞ்சம் லோட் ஆகிட்டே இருக்கு, ஸோ கொஞ்சிக்காதீங்க. ஸோ லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து நான் செலக்ட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளோட அடுத்த ப்ராசஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு பார்த்தோம்னா என்னென்ன பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா, எப்படி வந்து ஃபைலை சேவ் பண்ணுறது, நானோ டியூப் ட்ராப் பண்ணுறது, டிஎன்ஏ ட்ராப் பண்ணுறது, அதை பற்றி பார்த்தோம். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, என்னமோ உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஸோ அதான் வந்து நான் செலக்ட் பண்ணி தேடிட்டு இருக்கேன். இன்னும் ஒன்று அதாவது 2 இது சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ எப்படி ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம்.
ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம எல்லாமே வந்து மாலிகூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டே இருப்போம். ஸோ எப்படி ட்ரா பண்ணாமல் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். எப்படி ஃபைல் இம்போர்ட் பண்ணி இதில் வச்சு நம்மளால ஆப்ரேஷன்ஸ் கேல்குலேட் பண்ண முடியுமா, ஆப்ரேஷன் நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்ரோ மாலிகூல்ஸ் நம்மளால ட்ரா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மேக்ரோ மாலிகூல்ஸ் நம்ம ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன மாதிரியான ஃபைல்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஃபைல் ஃபார்மேட்னா பிடிபி ஃபைல். ஸோ இந்த பிடிபி ஃபைல் ஃபார்மேட்டை வந்து ஈஸியாக வந்து இதனால ஆக்சஸ் பண்ணி நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரியான பிடிபி ஃபைல் ஃபார்மேட்ல எப்படி நம்ம வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறது, எங்க போய் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து தனி வீடியோ போடுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நம்ம சொன்ன மாதிரி தான் அடுத்து வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம பேசுவோம். அந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த பிடிபி ஃபைல் ஃபார்மேட்லாம் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அந்த இதுலேயே நான் வந்து சொல்லிடுவேன் எப்படி வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மேக்ரோ காம்பவுண்ட்ஸ் ஃபைலை வந்து பிடிபி ஃபைல் ஃபார்மேட்டாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா அந்த டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணாலே போதும். நம்ம ட்ரா பண்ண அவசியமே கிடையாது. டைம் வந்து கன்சியூம் ஆகவே ஆகாது. ஈஸியாகவும் நமக்கு வேலை முடியும். ஸோ அதான் வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். நான் ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 2 பிடிபி ஃபைலை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிடிபி ஃபைல் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேருக்கு யூஸ் ஆகுது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன் அந்த இது வந்து இதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா இன்னொரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரீஸ்லேயே நம்ம வந்து எப்படி பிடிபி ஃபைல் ஃபார்மேட்ஸை எங்கேருந்து டெவலப் பண்ணுறது அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃபைல் போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணி கிராஃபிக்ஸ்னா நமக்கு சேவ் ஆகும். அதே இது இம்போர்ட் போங்க, இம்போர்ட் போயிட்டு மாலிகுல் ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா ஃபைல் நேம் கேட்கும். நான் ஃபைல் நேம் ஞாபகம் இல்லை, ஸோ அதனால நான் செலக்ட் கொடுக்குறேன். எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் நான் ஃபைல் லொகேஷன் போய் நான் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா இங்கே நான் வந்து ஒரு 2 பிடிபி ஃபைல் வந்து வச்சிருக்கேன், எத்தில் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் மேக்ரோ மாலிகுல், எத்தில் குளோரைடு கிடையாது, மேக்ரோ மாலிகுல்ஸ். இது பார்த்தீங்கன்னா மேக்ரோ மாலிகுல். இது நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்துட்டேன், ஃபைல் நேம் செலக்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் கொடுக்க போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். ஆமாம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்த பாருங்க இது வந்து மல்டி மாலிகுல் ஃபைல், அதாவது ஒரு மேக்ரோ மாலிகுல். ஸோ அதனால கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்குது நம்மளோட இந்த ஜஸ்ட் நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் பார்த்தா தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஜஸ்ட் ஒரு மேக்ரோ மாலிகுல். இந்த மேக்ரோ மாலிகுல் நான் வந்து எப்படி பண்ணேன்னா இம்போர்ட் பண்ணிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி இம்போர்ட் பண்ணுறது ஃபைல், அவ்வளோதான். நான் வந்து ஒரு பிடிபி ஃபைல் ஃபார்மேட்டை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து நான் அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுட்டு நம்மளால ஈஸியாக வந்து கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். என்ன மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எப்படின்னா ரெக்கமெண்ட். இது வந்து ஜஸ்ட் ஒரு மேக்ரோ மாலிகுல், இது நம்மளால ட்ராப் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் இதனால வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். செலக்ட் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன், நான் டெலிட் ஆகிடும். செலக்ட் ஆல் டெலிட். ஓகே, டெலிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து ஃபைல் போகிறோம். ஃபைல் போய்ட்டு ஆஸ் யூஸ்வல் இம்போர்ட் கொடுக்குறோம். இம்போர்ட் கொடுத்தப்பறம் இங்கே கிறிஸ்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே நிறைய ஃபைல்ஸ் வரும். நீங்கள் நினைக்காங்க இந்த ஃபைல்ஸ் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கேன்னு சொல்லி. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோமோ அதே அப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறப்ப இன்பில்டாக டிஃபால்ட்டாக இது வந்து டெவலோட் ஆகி இருந்துடும். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் வந்து தனியாக டெவலப் பண்ணிக்காங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்க வேணாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ டெவலோட் ஆயிடும், எப்போனா நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப டெவலோட் பண்ணுறப்பே இன்பில்டாக ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஆனால் இது பயப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து கிறிஸ்டலுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மாலிகுல் நான் எடுத்துடுறேன். ஹாலெக்ஸ் நான் போய்க்கிறேன். ஹாலெக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சது NaCl தான். ஸோ எலிமெண்ட் நான் வந்து கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் நான் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் நான் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா நான் ஜஸ்ட் வியூ போய்க்கிறேன், கிறிஸ்டல் வியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். யூனிட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான்.
ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை இன்ட்டு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இதான் நம்மளோட கிறிஸ்டல், நான் பில்ட் பண்ண கிறிஸ்டல். XYZ 3 லைன் வந்து முடிஞ்சிருக்கும். அதாவது ரைட் சைடு டாப் பாட்டம் போகும், அதே மாதிரி இன்சைட் இன்டீரியராகவும் போய் பில்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, இதனோட கிறிஸ்டல் ஃபார்மேஷன். நான் வந்து ஒரு கிறிஸ்டல் பில்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து சோடியம் குளோரைடுக்காக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் சோடியமாகவும் குளோரைடும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை மாதிரி எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இது வந்து உங்களுக்கு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, இதான் கிறிஸ்டல் எப்படி ட்ரா பண்ணுறது, அதை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் பில்ட் போயிட்டு சூப்பர் செல் பில்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த ஜென்ரல் கொடுத்தாலே போதும், கொஞ்சம் புக் ஆகும், அவ்வளோதான். இது வந்து என்ன சூப்பர் செல் சி ரிப்பீட், பார்த்தீங்களா, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் நான் பார்த்தீங்களா இப்படி எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேரில், நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கணும். ஸோ கைஸ், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். மறுபடியும் போய்ட்டு ரிமூவ் மிக்சல், செலக்ட் ஆல், டெலிட். சொல்லலாம், எல்லாமே வந்து டெலிட் ஆச்சு. ஸோ கைஸ், நான் இந்த வீடியோவில் நான் இதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி ஃபைலிங் வந்து சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து டிஎன்ஏ ட்ரா பண்ணுறது, நானோடியூப் ட்ரா பண்ணுறது, ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி கிறிஸ்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஸோ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னும் வேறு சேனல் எதுவும் நம்ம வந்து பேசலை. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி நம்ம சேனலும் கொஞ்சம் ப்ரமோட் ஆகும், எனக்கு கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஒரு ஈகராக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சேடாக ஃபீல் பண்ணு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்ன டவுட்னாலும் சரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம முடிஞ்சு ரிப்ளை பண்ணிடுவேன். என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் சரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாப்பிக்ல வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்ல போட்டாலும் கூடிய சீக்கிரமே நீங்கள் சொன்ன டாப்பிக்ல நம்ம கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஒன்றும் அதில் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் அதில் பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த வீடியோட நம்ம அவகாட்ரோ சாஃப்ட்வேரை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகேயா, இது வரைக்கும் நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோட நமக்கு அவகாட்ரோ சாஃப்ட்வேர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு அவகாட்ரோ சாஃப்ட்வேர், இன்னொரு சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். அவகாட்ரோ சாஃப்ட்வேர் கிடையாது, பயப்படாதீங்க. இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேர் ஆக்சுவல் இதே மாதிரி 3 வீடியோஸ் தான் போகும்னு நினைக்கிறேன். எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுறது 2 வீடியோஸ் கிளிக் பண்ணி நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட நம்ம வந்து சாஃப்ட்வேரோட முடிச்சுக்கிறோம். ஸோ அந்த வீடியோட நம்ம வந்து சாஃப்ட்வேர் செக்ஷனை முடிச்சு நம்ம வச்சுக்கிறோம். ஃபியூச்சர்ல நமக்கு சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சாஃப்ட்வேர்ஸே போதுமானது தான். நம்ம வந்து ஈஸியாக வந்து கெமிக்கல்ஸை ட்ரா பண்ண முடியும், ரியாக்ஷன்ஸ் ட்ரா பண்ண முடியும், ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதுவே ரொம்ப நமக்கு போதுமானதான். இதுக்கப்புறம் நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் அண்ட் நிறைய கான்செப்ட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு போரிங்கே அடிக்காது. ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய வேலை நமக்கு சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். See you guys.